வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் போர்ன் டு ஃப்ளை. அட்டகாசமான படம். ஒரு விமான போர் வீரனோட திறமைகளை காட்டக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் லியோ அப்படிங்கிற ஒரு படத்தோட கதாநாயகன் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் இந்த விமானத்தில் பல கனவுகள் அவருக்கு இருக்குது. அதை சாதிக்கிறதுக்கு பல போராட்டங்களை சந்திக்கிறாரு. போர் விமானங்களை சோதித்து அது எப்படி அனுப்பணும், அது எப்படி நம்ம கட்டுக்கோப்பில் கொண்டாடணும், எதுக்கு மிஸ்டேக்ஸ் எதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு போர் விமானம் தயாரித்ததில் அவர் மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு விமான போர்களோட கதையை தான் இந்த படம் முழுக்க சொல்லிக்கிறாங்க. படம் அருமையாக இருக்குது. சக்கா போடுற படம். இந்த படத்தை கம்பல்சரி எல்லோரும் பார்த்தே ஆகணும். மஸ்ட் வாட்ச் மூவி. அந்த விமான போரில் எப்படி ட்ரைனிங்கில் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் முழுக்க அப்படியே அக்யூரேட்டாக கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய கப்பல் காட்டாங்க, ஒரு ஓஷனில். அங்கே இருக்கிற கப்பல் டமால்னு கண்ணாடியில் விட்டு சுக்குநூற உடையுது. என்னடான்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு விமானம் சொயின்னு வருது. ஓட்டிகிட்டு வர்றது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ லியோ தான். நம்ம ஹீரோ படத்தோட இவருக்கு பேர் லியோன்னு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. நேராக கப்பல் கடையில் அந்த விமானத்தை ஓட்டிகிட்டு வேகமாக வராது. அதாவது ஒரு ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறாரு போல். ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் அவர் அந்த விமானத்தை ஓட்டி எதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு வராரு. இப்படி வரட்டுக்கு சொல்ல அவருடைய கேப்டன் ஒருத்தர் இருப்பார். இவருக்கெல்லாம் தலைமை அங்கே பொறுப்பில் உயர் அதிகாரி இருக்கக்கூடியவர் அவருடைய கேப்டன். அவர் டைம் செட் பண்ணுறாரு. எனக்கு புதுசாக வீடியோ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணால் வாங்க போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரி, டக்குன்னு வா, உனக்கு இன்ஜின் ஃபால்ட் ஆகிற போகுது, சீக்கிரம் தரையிறங்கு அப்படின்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, நம்ம ஹீரோ அப்படியே பத்தினாப்பில் விமானத்தை அப்படியே கீழே தரையிறக்கிறாப்புல. இறக்கணத்துக்கு அப்படி எப்பாடா அப்படின்னு பெருமூச்சு ஓடுறாரு. இருந்தாலுமே விமானத்தை அப்படி இப்படின்னு தாறுமாறாக ஓடுறதுனால அவர் மேலே சில பல புகார்கள் வந்தது. உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு மீட்டிங்கை போட்டு, நம்ம இவர் கேப்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் சொல்கிறார், நீ இப்படி அதை தரையிறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டு பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லியோ என்ன பண்ணுறாரு, அவருக்கும் ஒரு அலர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே உட்காந்து அவங்க அம்மா அப்பாட்டில் வீடியோ காலில் பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினை சரி பண்ணுற மாதிரில சில மாடலில் பண்ணிகிட்ருக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் வராரு. கூட்டிகிட்டு வராங்க. என்னென்னு பார்த்தா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, எங்கள் ட்ரைனிங் அகாடமி நம்ம நடத்திட்டுருக்குறோம், நீங்கள் அங்கே கண்டிப்பாக கலந்துக்கணும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இல்லை, எங்கள் நாட்டுக்காக தான் நான் ஓட்டுவேன், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை. உடனே பரவாயில்ல, நீங்கள் திறமையான விமான பயணியாக இருக்கீங்க, இருந்தாலும் நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து கலந்துக்குங்க, உங்கள் திறமைகள் வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, சொல்லிட்டாரு, பெரிய மனு சொல்லிட்டார், நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லியோவும் வண்டியில் அப்படியே கிளம்புறாப்புல. அந்த அகாடமியில் போய் ஃபில் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு ஃபுட்பால் விளாட்றாங்க. இது என்னடா கணக்கு, கண்ணை கட்டிட்டு விளாட்றது அப்படின்னு கேட்டால், கண்ணை கட்டிட்டு ஃபுட்பால் யார் கரெக்டாக விளாட்றாங்களோ அப்போ தான் விமானத்தை கண்ணை மூடினாலுமே கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க போல். திடீர்னு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புழுதி கிளம்புது. அந்த புழுதியிலேருந்து பசங்களாம் அப்படியே ஆர்ப்பரிக்கிறானுங்க. இங்கே பாரு, அங்கே பாரு, எவ்வளோ பெரிய புழுதி வருதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. எல்லார கண்களும் அந்த புழுதியை நோக்கி போகுது. நம்ம லியோவும் அந்த டைமில் வந்துட்டு இருக்கிறாப்புல. வந்துட்டு இருக்க சொல்லி அங்கேயும் பார்க்குறாரு. அதாவது அந்த 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 இடத்த அவர் ரீச் பண்ணிட்டாரு. அங்கேருந்து ஒரு விமானம் அப்படியே பறந்து போகுது. அதுலேருந்து ஒருத்தர் டக்குன்னு கிளம்பி வராரு. இவரும் ஒரு மிகப்பெரிய விமானி தான் போல். அவரையும் பார்க்குறாரு, அவரை பற்றி விசாரிக்கிறாரு. டக்குன்னு அந்த விமானத்தை ஓரங்கினதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஓரமாக வருது. அங்கேருந்து அவர் வெளியே வராரு. தெரிஞ்சுக்கிட்டார், அங்கே இருந்த புலியிலேருந்து எல்லாத்தையும் அந்த விமானத்தை போட்டு மூடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வராரு. அங்கே இருக்கிற மற்ற விமான வீரர்கள் கூடலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. நான் இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி பண்ணேன், இந்த மாதிரி ட்ரைனிங்காக வந்திருக்கேன், பரிசோதனை ஓட்டத்திற்காக நான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார், நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலியான ஒரு விமானி, மிகப்பெரிய பயணிகளை சந்திச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தங்கறதுக்கான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒரு இடமாட்டு இருக்குது. விமான போர் வீரர்கள் இப்போ எங்கே இருப்பாங்களோ அதே மாதிரி எல்லா செட்டப்ஸ் அப்படியே தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அங்கே ஒருத்தன் இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஆப்போனன்ட் டீம் போல். அதாவது இவன் அடிச்சுட்டு மேலே வரணும், பெரிய பொசிஷன் வரணும்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி. திடீர்னு உயர் அதிகாரிகள் வராங்க. வந்தவொடனே நிற்கவும் உடனே எல்லாருமே டைமிங் தான், டக்குன்னு டைமிங் செகண்ட் கொடுக்க எல்லோரும் வேகமாக ஷூவை போட்டுக்கிட்டு சட்டையை மாட்டிட்டு நிற்கிறாங்க.
அப்புறம் இருக்கிற அதிகாரிகள்லாம் அந்த ராணுவ அதிகாரி அப்படியே சல்யூட் பார்க்குறாங்க எல்லாருக்கும். இந்த மாதிரி புதுசாக லியோன்னு ஒருத்தர் வந்திருக்கு அப்படி உங்களுக்கு நீங்கள் வெல்கம் பண்ணலாம் வெல்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னும் அடுத்து ட்ரைனிங் வரப்போகுது. அந்த ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் எல்லா ட்ரைனிங்லையும் சந்திப்பீங்க. எல்லா ஸ்கில்ஸையும் உங்கள் டெவலப் பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு திறமைகளை சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற அதிகாரி சொல்ல ஒவ்வொருத்தரும் இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு நாங்கள் டெஸ்டிங் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அதிகாரி. அப்புறம் எல்லாத்துக்கும் டெஸ்டிங் வைக்கிறாங்க. ஏகப்பட்ட டெஸ்டிங்லாம் போகுது. அந்த விமானத்தில் பறக்கிறதுக்கு உண்டான தகுதி யாராருக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சோதிக்கிறாங்க. ஒரு இதில் மிஷினில் உட்கார வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் லெவலுக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே அதில் சுற்றிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செக்அப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடி அதிகாரி எல்லாம் செக்அப் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட டைமில் தாக்கு பிடிக்க முடியல. ஆக்சிஜன் லெவல் அதிகம் கம்மியாக இருக்கிறனால அந்த டைமுக்குள்ளே அவர் தம் கட்டணும். ஒரு கட்டத்தில் அவருக்கு வாந்தி வர மாதிரி போகுது. போன்னு தூக்கிட்டு வர்றாரு. பாஸ் பிரச்சனை அந்த பக்கம் இருக்கு போங்க அப்படின்னு சொல்லி தாண்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் கடுமையான குளிரில் எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க வீரர்கள் அப்படிங்கிற சோதனை பண்ணுறதுக்காக இந்த கூலிங் இடத்துல அப்படியே எல்லாத்தையும் அந்த விமானத்துக்குள்ளே உட்கார வச்சு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை கட்டிட்டு அந்த விமானத்தை எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. கண்ணை கட்டிட்டு கரெக்டாக அந்த பட்டன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு, அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் திரும்ப ட்ரை பண்ண சொல்லிட்டேன். செத்ததுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா என்ன அப்படின்னு நம்ம கேப்டனை வேணான்றாரு. அதுக்கப்புறம் சிறந்த விமான போர் வீரனா நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல கூட இருந்தவர் சந்தோஷமாயிருது. உடனே மற்ற ஆளுகள்லாம் திரும்பவும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன ட்ரைனிங் பண்ணுறீங்க ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வர்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. இவர் தான் இங்கே எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். அதாவது தியரி சொல்லிக் கொடுப்பாரு, அவங்க ப்ராக்டிக்கல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ கிளாஸ் எல்லாம் போகுது. அந்த கிளாஸஸ் எல்லாம் எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இங்கே இருக்க ஒரு கேப்டனுக்கு அவர் சீனியர் அவர். ஸோ அவர் சில டிப்ஸ்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கொஞ்சம் தம் அடிப்பார் போல், தம்மெல்லாம் அடிக்காதுங்கன்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் லியோன்னு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அவன் ஒரு சில ஐடியாவெல்லாம் சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பயணம் அப்படியே கிளம்புது. எங்கே போகிறாங்க நேராக இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் விமான போர் வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த போகிறாங்க. அந்த இடத்துக்கு அங்கே இருக்கிற புதுசாக வந்த மாணவர்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி புது வீரர்கள் வந்திருக்காங்க, புது குழந்தைகள் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்க ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மௌன அஞ்சலி நடக்குது. நம்ம லியோ ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமிப்பாக இருக்கார். அங்கே இருக்க குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இருந்ததுக்காக அந்த விமானத்தோட டாய்ஸில் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப பெருமிப்பாக இருக்கும். சரி என்னடா குழந்தை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஷெட்யூல்டு மீட்டிங்கை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? இன்னும் அடுத்த பறக்க போகிற ஒவ்வொரு ஜெட்டையும் நம்ம சோதனை பண்ணி தான் அனுப்பணும். அதாவது போர் விமானத்தை இவங்க தயார்படுத்தி அனுப்புகிறாங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த விமானத்தை டெவலப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேப்டனும் எல்லாம் கிளாஸில் நடந்துகிட்ருக்க சொல்ல டவுட்ஸில் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்படியே கிளாஸஸ் போகுது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். ட்ரைனிங்கில் 1 by 1 எல்லாம் முடிச்சிட்டிங்க, சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹீரோ கொடுத்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற கேப்டனும் சேர்ந்து வரேன்னு சொல்லிடுறாப்ப. சரி உங்க கூட நான் விங்மேனாக வர்றேன். விங்மேனா துணை விமான பயணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட விமானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கும் போல். என்னங்க பழைய வண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இது தான் போட்டணும், இதுதான் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கூட இந்த கேப்டனும் சொல்லிடுறாப்புல. சொன்னதுக்கப்புறம் உடனே சரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி போட்டு அங்கடிக்கடி சுவிட்சை வச்சுலாம் போட்டு கண்ணுக்கு பார்க்குற டைம்லாம் சுவிட்சாக இருக்கும். இருந்தாலும் ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ. கூட இருக்கிற இன்னொரு விமானத்தை சரி அவர் ட்ரெயினுக்கு அவரும் வராப்புல. இப்போ என்ன இப்போ வருது, 2 வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 2 விமானம் பறக்குது. இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் மேலே வரைக்கும் கொண்டு போய் எவ்வளோ தூரம் அந்த இன்ஜின் கெப்பாசிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாங்க. நட்ட குத்தா வண்டி விமானத்தை அப்படியே மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. எவ்வளோ தூரம் அந்த ஏரில் நிற்குது, எவ்வளோ தூரம் அந்த கெப்பாசிட்டி தாங்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தம் கட்டி அப்படியே விமானத்தை நட்ட குத்தில் மேலே கொண்டு போய் அப்படியே இங்கேருந்து கீழே இருக்கிறப்ப இப்படி கீழே இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் விமானம் அவரோட கட்டுப்பாட்டை இழந்துடுது. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே தலைகளாக கவித்து போகிறாரு. கீழே அப்படி நட்ட குத்தமாக இறக்க சொல்ல வண்டி ஒரு மாதிரியாக திணற ஆரம்பிச்சிருது. எப்படின்னா இப்போ அந்த இவருக்கார பார்த்தீங்கன்னா யார், இந்த கூட இருந்தவர், அவர் டக்குன்னு பேராசூட்டை போட்டு டக்குன்னு பறந்துடுறாரு. சரி கூட இருந்த கேப்டன் கிடையாது, நம்ம லியோ பறந்துடுறாப்புல ஹீரோ. அதுக்கப்புறம் கேப்டன் சத்தம் நம்ம வண்டி கீழே இறக்கிறாப்புல. இறக்கினதுக்கப்புறம் அவங்க எங்கே இறங்கினா அந்த லியோ அவனை பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாரு. இந்த பக்கம் நம்ம லியோ பராசூட்டில் குதிச்சப்பார் இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு ஆட்டு மந்தையில் இறங்கிடுறாப்புல. அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்ம ஹீரோவை அப்படியே பேனு பார்க்குறாங்க. யாரா ஆட்டு மந்தைக்குள்ள பறந்து வரானே அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மெடிக்கல் டீம் அனுப்பி சொல்லி நம்ம லியோவுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்லாம் பார்த்து அவரை பார்த்துறமா பொத்தனாப்பில் கூட்டிகிட்டு வராங்க அந்த மெடிக்கல் டீம்.
அந்த மெடிக்கல் டீமில் ஹெட் ஆகுறவங்க ஒரு லேடி. அவங்க தான் நம்ம இந்த படத்தோட ஹீரோ, கதாநாயகி. ஸோ அதெல்லாம் போட்டும் அதுக்கப்புறம் நேரா இங்கிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கேப்டன் வராரு. "என்னடா வண்டி ஓட்டுற? முக்கியமான சிப்ப நீ உருவ மறந்துட்டியாடா?" அப்படின்னு சத்தம் போடுறாரு கேப்டன். "என்னப்பா நீ பைலட் ஓட்டுற? முக்கியமான சிப்ப உருவாம நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டுற? இதனால் நம்ம நாட்டுக்கே பெரிய கேடாகி போயிடும், பிரச்சனை ஆயிரும்." அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திட்டுறாப்புல. "இப்படி ஓட்டினா சரிப்பட்டு வராது. சரியாக ஓட்டும். சரியாக ட்ரைனிங் எடுத்துக்கோ." அப்படின்லாம் சொல்லி அப்புறம் அடுத்து நலம்பு செஷன் போகுது. கிளாஸ் நடக்குது. ப்ராக்டிக்கல் தியரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, மனசு வருத்தமாகி போய், "இந்தாங்க என்னோட ரஜினாமா கடிதம். இங்கேருந்து நான் கிளம்புறேன். ஆளை விடுங்கடா சாமி." அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லோரும், "என்ன இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் கிளாஸ் முடிச்சில்ல, கிளம்பி போங்க." அப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல, "உடனே தான் நான் டிசிஷன் எடுக்க முடியாது. நான் மேல் டிபார்ட்மெண்ட்டில் அது அனுப்புகிறேன். அவங்க எடுக்கிற முடியுது எல்லாமே." அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம லிவியா என்ன பண்ணுறாங்க, அந்த பராசூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்றாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தர் ட்ரைனிங் பண்ணுறாரு நம்ம ஹீரோவுக்கு. பேராஷூட் எப்படி இருக்குன்னா தம்பி, கொஞ்சம் நீளமாக இருக்கும். குதிக்கிறவங்க இதில் தான் பாதுகாப்பாக குதிக்கணும். ஸோ அவங்க பாதுகாப்பு கருதி நம்ம ரொம்ப கண்காணிப்போடு இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு அவரோட அனுபவங்களை நம்ம லியோவிட்ட பகிர்ந்துக்கிறாப்புல. இவ்வளோ லென்த் இருக்கணும், இப்படி மடிக்கணும், இப்படி கட்டணும், இப்படி முடிச்சு போடணும், இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகக்கூடாது, விருப்பத்தோடு இந்த வேலையை செய்யணும் தம்பி அப்படின்னு அந்த பேராஷூட் மடிக்கிறவர் பல வருஷமாக இருக்கிற போல் அவங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாப்புல. அதுக்கு அடுத்த நாள் நம்ம அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரு கிளாஸ் எடுத்துருக்கிறாப்புல. நம்ம லியோ தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லையே, வேறு டிபார்ட்மெண்ட் தூக்கி அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம லியோ. பார்த்து போட்டு தனியாக கிளாஸ்க்குள்ள இன்டரப்ட் ஆகி இந்த மாதிரி கருத்து சொல்கிறாப்புல. என்னென்னா, இதுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி இவ்வளோ வேணும், அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாப்புல. அந்த கருத்துக்களை சொல்கிறாப்புல. "இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, நம்ம லியோ தூங்கி இருக்க சொல்ல நம்ம கேப்டன் வராரு. "என்ன தம்பி, என்ன கிளம்பிட்டியா? காலையில் இவ்வளோ நேரமாச்சு, உன்னை ப்ரொஃபஸரை கூப்பிட்டு இருந்தார், என்ன பண்ணிட்டு இருக்கிற? டக்குன்னு கிளம்பி வாக்கில் ஓடு." அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விட்றாப்புல. நம்ம லியோ கிளம்பிட்டு சொல்ல நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்குறாப்புல. அங்கே இருக்கிற வரைபடம்லாம் இன்ஜினுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பல ஐடியாக்கெலாம் இருக்குது. உடனே நம்ம லியோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி, "ஐயா பாருங்கள், நானும் பல ஐடியாக்களை வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் விமானம் வந்து பறக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இன்ஜினோட கட்டுப்பாடு இந்த இடத்துல இழக்காது." அப்படி இப்படி சொல்ல, "பரவாயில்ல தம்பி, பல திறமைகள் உள்ளுக்குள்ள வச்சுருக்கீங்களே." அப்படின்னு அந்த கேப்டன் பாராட்டார். "சரி நான் பார்த்துக்கிறேன். போ ப்ரொஃபஸர் உன்னை கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேளுவோ." அப்படின்னு சொல்லி போட்டு தாண்டி விட்டுறாப்புல. அந்த கேப்டனும் வச்சுருக்க வரைபடங்கள்லாம் பார்த்து என்னோட பிரமிப்போடு பார்க்குறாப்புல. அதெல்லாம் அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிட்ட இந்த மாதிரி காட்டாப்புல. "இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அவன் மிக திறமையான ஆளாக இருக்கா." அப்படின்லாம் சொல்ல உடனே உங்களை உயர் பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் தான் மற்ற மாணவர்களுக்கு கூட வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே, நான் இப்போ அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன்." அப்படின்னு அந்த கேப்டனை ஒத்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு விமானம் பறக்க ஆரம்பிக்குது. இவர் தான் கூட வந்து வழிநடத்துகிறாப்புல அந்த கேப்டன். அடுத்த விமானம் பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே மாட்டிட்டு கிளம்புறாங்க. கூட இருக்கிறவங்க கிளம்புறாங்க. மற்ற மாணவர்களும் கிளம்பிட்டு சோதனை ஓட்டத்தை முடிச்சுட்டு அப்படி இறங்குறாங்க. இறங்கி அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், ஜம்முன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன போயிடுது, நம்ம கேப்டன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் வேணும், உங்களுக்கு லீவ் இல்லாமல் இருக்க ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க, வாங்க ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், லீவ் எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கேப்டனும் இங்கே கூட்டிகிட்டு வராரு. யார் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எல்லோரும் ஒன்றா நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி லியோவும் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மெடிக்கல் டீமில் இருக்கிற அந்த அம்மாவும் பார்க்குறாங்க. கண்ணை நோக்கிக்கிறாங்க, கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லியோ அங்கே இருக்கிற பையனை பார்க்குறாரு. அவன் கண்ணை கட்டிக்கிட்டே ஃபுட்பால் விளாட்றான். "என்னடா தம்பி கண்ணை கட்டிட்டு விளாட்ற?" அப்படின்னு சொல்ல, "இல்லை எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து கண்ணை கட்டி தான் விளாட சொல்லிக்கிறாரு. அப்போ தான் நான் விமானி ஆக போகிறேன் வருங்காலத்தில்." அப்படின்னு சின்ன வயசுலேயே விமானி ஆகக்கூடிய பொறுப்புகளை அவனுக்கு இது பண்ணுறாங்க, ஆசையை ஊட்டுறாங்க. அந்த பையனை பொறுப்போடு இருக்கிறான். அதுக்கப்புறம் கேப்டனோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. அவங்கள என்னை பற்றி பேசுகிறாங்க. அவரோட காதல் வாழ்க்கை பற்றிலாம் பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டின்னர் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி டின்னர் நம்ம கேப்டனுக்காக, அவங்களோட காதல் வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் ட்ரிங்கை ஊற்றிக்கிட்டு டோஸ்ட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. மாணவர்களே, இது என்ஜாய் பண்ணுற நேரம். ஸோ உங்கள் கடமைகளை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் திறமையான மாணவர்கள் தான் அப்படின்லாம் ஊக்குவிக்கிறாரு அந்த கேப்டன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கேப்டன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட குரு, அந்த குருநாதரை பற்றி மற்ற மாணவர்களை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாப்புல. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க சொல்ல இதை நம்ம லியோ வராமல் பார்க்குறாரு. "தம்பி பறக்கும்போது பார்த்து பறக்கணும் தம்பி, நம்ம நாட்டுக்கு நல்லா செய்யணும்." அப்படின்லாம் சொல்லி அதுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு கேப்டன். அப்படின்னு எல்லாம் முடிச்சு போட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போகிறாங்க. உடனே நம்ம லியோவும் வராரு. மற்ற மாணவர்களுக்கு கிளாஸ் நடந்துகிட்ருக்குது. அந்த ப்ரொஃபஸரை கிளாஸ் எடுக்கிறாப்புல. "இவ்வளோ இப்படி ஓட்டணும் தம்பி, இப்படி இருக்குது." இந்த மாதிரி பல இதில் டெக்னிக்கில் சொல்லித்தராங்க.
அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கேப்டன் வராப்புல. அந்த கேப்டன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயங்கள சொல்லி தராப்புல. என்னென்னா, அடுத்து பறக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லியோ தான் அப்படிங்கிறாரு. சார் மற்ற மாணவர்கள் இருக்காங்களே என்னைய கூப்பிடுறீங்க? இல்ல நீ தான் அதுக்கான சரியான ஆளு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல, சரின்னா அவரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாப்புல. உடனே நம்ம லியோ என்ன பண்ணுறாரு, சின்னதா பொம்மை மாரி ஒரு விமானத்த செஞ்சு அவரோட காதலிக்கு கொடுத்து போட்டு, அங்கேருந்து அப்படியே விமானத்த ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. யாரு? அவரும் அவர் கூட இருந்த கேப்டன் அவரும் சேர்ந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. டெஸ்ட் பைலட் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற கூட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பாப்புல. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கூட சக மாணவர் ஒருத்தர். ஸோ அவருக்கு ஆப்போனன்ட் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் 2 பேரும் ஓட்டுறாங்க. எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்க சொல்ல கரெக்டாக போயிட்டுருக்குது. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்படி திருப்பு, அப்படி திருப்பு, அந்த பக்கம், இந்த பக்கம். இந்த விமானத்துக்கு உண்டான மொழி வார்த்தைகள் எல்லாமே இதில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போயிடுது, விமானத்தை சரியாக ஓட்ட முடியாமல் கட்டுப்பாட்டு இழந்துடுது. உடனே என்ன ஆகி போயிடுது, லியோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு மேல் பாரத்தை திறந்துக்கிட்டு அவர் கிளம்பிடுறாப்புல. ஆனால் என்ன ஆகி போயிடுது, அப்படிருந்து பாதிப்பாயிருது. ஆனால் கூட வந்து அந்த கேப்டனு விங்மேனாக இருந்தால் பார்த்தீங்களா கேப்டன், இவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து வழிநடத்தினவர், அவர் பின்னாடி மாட்டிக்கிறாப்புல. அவர் உடனே விஷயம் போகுது, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற கீழே பேராசூட் அடித்து அப்படியே தரம் எழுதிட்டு போகிறாங்க. எழுதிட்டு போய் கீழே வந்துடுறாப்புல. ஏன்னா டக்குன்னு குதிச்சிட்டார் இல்லையா, அந்த பேராசூட் வேறு மாட்டிக்கிச்சு. டக்குன்னு கிளிப் எடுத்து விட முடியல. ஒரு இடத்துல போய் சபான்னு ஒரு இடத்துல கம்பியில் முட்டிட்டு ஷோல்டரில் அவர் ஏறிடுது நம்ம ஹீரோவுக்கு. இந்த பக்கம் கூட வந்த அந்த துணை கேப்டன், இவங்க கூட இருந்த அந்த கேப்டன் என்ன ஆகி போயிடுறாரு, இறங்குறதுக்கு வழியெல்லாம் போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, என் குடும்பத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு கண்ணீர் மல்லிகை சொல்லிவிட்டு டபால்னு ஓப்பன், ஏன்னா அந்த பேராசூட் ஓப்பன் ஆக மாட்டேன்ருச்சு. அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரைக்கும் இறக்க முடியல. அதனால் அவர் அப்படியே அந்த விமானத்தோட செத்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ கையில் இருக்கிற அந்த கார்டையும் எடுத்துடுறாப்புல. அப்புறம் அந்த கேப்டனோட சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வராமல் விஷயம் போயிடுது. ஸோ ஃபியூனரல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணை கட்டிட்டு அந்த பையனும் ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ ஃபியூனரலில் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. எல்லாம் கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு சொல்லி கேப்டன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மூஞ்சி திறந்து பார்க்குறாங்க கதாநாயகி அவங்களோட வீட்டுக்காரம்மா. ஆனால் மூஞ்சியே இல்லை, எல்லாமே சூப்பராக செதஞ்சு போச்சு. வெறும் துணியை மட்டும் தான் சுற்றி வச்சுருக்காங்க. உடல் பாகமே கிடைக்கல போல. எவ்வளோ வருத்தமான காட்சி பார்த்தீங்களா. சரி பரவாயில்ல, அவன் பையனும் பார்த்துட்டு அவன் பையன் அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் குண்டுகளை முழங்க அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அவன் நாட்டுக்குடி கையில் கொடுத்துட்றாங்க, பையன் கையிலே கொடுத்துட்றாங்க. அவனுக்கு செல்லிட்டு அடிச்சிடுறாங்க. அப்புறம் டைமர் அவருக்கு ஒரு கல்லாரியை வச்சு அவரோட ஃபோட்டோ ஒட்ட வச்சு கதை முடிஞ்சிடுது. அவருக்கு கேப்டன் போயிட்டார். அதுக்கப்புறம் லியோ மட்டும் தான் பாக்கி இருக்காப்புல. லியோ வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் ரெக்கார்டாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், கேப்டனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி என்ன கேப்டன் இறந்துட்டாருப்பான்னு தகவலை சொல்லிட்டாங்க. நம்ம லியோ அப்படி இப்படின்னு அப்படியே சரின்னு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் லியோவோட பேரண்ட்ஸ் வர்றாங்க. நீ இதெல்லாம் முடிஞ்சது போதும், உன் கனவெல்லாம் மூட்டை கட்டிட்டு நீ நேராக ஊருக்கு வா, ஊர் பக்கம் போய் சேரலான்னு சொல்ல, இல்லைம்மா இதுதான் என்னோட கனவு, என் கனவு லட்சத்தை நான் முடிக்காமல் இங்கே தான் வரமாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பின்கதறாங்க. சரிப்பா கரெக்டாக நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அம்மா அப்பாவும் லியோவோட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பாக என் லட்சியத்தை நான் முடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் லியோ ஒரு கொண்டையை போட்டுக்கிறாப்பா. இது ஏன்னா தன்னோட கேப்டன் ஞாபகமாக இருக்கிறதுக்காக அந்த கொண்டையை போட்டிருக்காரு. இது வந்து ப்ரொஃபஸர் போட்டுருப்பாப்புல. அவர்கிட்ட கேட்டு இவரும் போட்டுட்டார் அந்த மாதிரி. உடனே திரும்பவும் கடிமையான பரீட்சைகள் ஆரம்பிக்குது. நம்ம லியோ திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்குறாப்புல. டெஸ்டிங்லாம் பார்க்குறாரு, ட்ரைனிங் நல்லா கடுமையாக போகுது. கூட இருக்கிற அந்த மெடிக்கல் டீமில் இருக்கிற அந்த பொண்ணுங்க நம்ம இவருக்கு லியோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல. அப்புறம் ஒரு பேராஷூட் விங்மேன் மூலமாக எவ்வளோ ஒரு அழுத்தத்தோட அந்த விமானம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு காரை வச்சு ஓட்டி எவ்வளோ தூரம் அதை ஸ்டாப் பண்ண முடியும், அந்த ஷூட் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஷூட்டிங்கும் ஒவ்வொரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை பொறுத்து எவ்வளோ வேகத்தில் அது நிற்கிது, தாங்குது அப்படிங்கிறத ஏகப்பட்ட டெஸ்டிங் போடுறாங்க. பல தோல்விகளை சந்திக்கிறவர் நம்ம லியோ. இருப்பினும் மனம் தளராமல் திரும்ப 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 அந்த டெஸ்டிங்கை போட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை கொண்டு வந்து தன்னோட திறமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் பரவாயில்ல ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பேராசூட்டும் ஒரு கட்டுப்பாட்டில் நிற்கிது. ஓகே இதுதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுந்துருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன், அந்த விழுந்த பாவங்களெல்லாம் ஒன்றா வச்சு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. உடனே இது இன்ஜினில் இருக்க கோளாறு தான், இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு லியோ ஒரு பக்கம் சொல்ல, சரி உன்னோட முயற்சியை நாங்கள் பாராட்டுறோம், அது சாத்தியமாக இருக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்ல, சரி நாம் அடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த லியோவுமே அவர் கொடுக்குற நண்பரையும் ஒன்றா பறக்க வைக்கிறாங்க. கவலைப்படாத, என்னோட குடும்பத்தை பற்றி நினச்சி நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வெற்றியை சந்திப்போம், அப்படி வெற்றி கனியை நம்ம ருசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லியோ மோட்டிவேஷன் பண்ணி 2 பேரும் ஒன்றா கிளம்புறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. நம்ம லியோவும் கூட இருக்கிற அந்த
அந்த மாணவரும் ஒன்றா சேர்ந்து கிளம்புறாங்க. அந்த ராணுவ வீரர்கள் 2 பேரும் கிளம்புறாங்க. விமானப்படை வீரர்கள் ஒன்றா பறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில என்ன ஆகி போயிருது, மேலே போகிறாங்க. இது ஒரு விமானம். இந்த விமானத்தை அவங்க டெஸ்டிங் போயிட்டுருக்க சொல்ல, இதுவும் அதே மாரி தான். எந்த அளவுக்கு பறக்குது அப்படிங்கிறத இவங்க டெஸ்டிங் போட்டு அவங்க ரிசல்ட் கொடுக்கணும். இப்படி பறந்துட்டு இருக்க சொல்ல கமாண்டு மற்ற பக்கம்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க வீரர்களுக்கு கமாண்டு கொடுக்க நம்ம லியோ வண்டியை ஓட்ட மேலே ஒரு சில பறவைகள் எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க பின்னாடியில் சதஞ்சு போயிடுது. உடனே பின்னாடி உட்காந்து அந்த விமானம் மூஞ்சி அடிச்சிடுது. அடித்தோடனே மிக பெருத்த காயம் ஏற்பட்டுருது. உடனே டக்குன்னு அந்த பேராசூட்டை ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. ஓப்பன் பண்ணால் டக்குன்னு வண்டி அழுத்தம் கம்மியாகிடுச்சு. விமானத்தோட அழுத்தம் கம்மியாக சொல்ல அப்படியே டக்குன்னு கீழே இறங்குறாப்புல. இது இறங்க சொல்ல பின்னாடி இருந்தவருக்கும் லியோவுக்கும் அந்த பறவை அடிச்சுக்கணும் எவ்வளோ ஜோசி பார்த்தீங்களா, அந்த ரத்தமெல்லாம் மூஞ்சில் பட்டு 2 பேரும் மயக்கத்தில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லியோ என்ன பண்ணுறாரு, பழைய நினைவுகள் நினச்சி நம்ம கேப்டன்லாம் நினச்சி டக்குன்னு முடிச்சிடறாப்புல. முடிச்சுட்டு வண்டியை ஓட்டுறாரு பாருங்க விமானத்தை. அப்படியே அந்த ஒரு கட்டத்தில் அந்த விமானத்தை கரெக்டாக போயிட்டு கீழே இறக்கி மேலே தூக்கி நிப்பாட்டணும். எவ்வளோ கெப்பாசிட்டி நிற்குது அப்படிங்கிறது. கீழே இறக்கிறாப்புல கண்ணில் அப்படியே ரத்த கணக்கிட்டு நிற்குது. ஏன்னா இதுவும் கிடையாது, பின்னாடி வரைஞ்சி வச்சு டப்பான்னு கீழே இறங்கிறாப்புல. இறங்கி கீழே அப்படியே காணாமல் போயிடுச்சு. அவ்வளோதான்டா முடிஞ்சுட்டான்டா கதாநாயகன் நினச்சி அப்படி யோசிக்கிறாங்க. எல்லோரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ முடிஞ்சுட்டானே, கீழே விட்ட விமானத்தோடு போய் சேர்ந்துட்டானே அப்படின்லாம் நினச்சி அழுகுறாங்க. திடீர்னு பறக்குதுப்பா மேலே. கீழே இருந்து அப்படியே ஒரு திருப்பினார் வரும் நம்ம லியோ. திருப்பில் அப்படியே தப்பிச்சிட்டாப்புல. அப்படியே பறந்து மேலே வந்துடுறாரு. ஒரு இடத்துல அந்த டெஸ்டிங்கில் அவர் பாஸ் பண்ணிட்டார். அந்த விமானத்தை மிக சிறப்பாக சோதனை பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், கட்டி பிடிச்சி கலங்கி அழுகுறாங்க. ஒரு வழியாக பொழைச்சிட்டான்ப்பா, விமானம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்புறம் பின்னாடி உட்காந்து அவரோட நண்பருமே கூட அந்த விமான பயணி தான். அவரும் ஒரு இடத்துல இப்போ வந்து முடிச்சிட்றாப்புல. அப்புறம் அப்படியே அந்த வழியாக போகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபீனல் இடத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துப்படியெல்லாம் ஒன்றா வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் விமானத்தை தரையிறக்கிறாப்புல. சோதனை ஓட்ட முடியுன்றது வெற்றிகரமாக. கூட இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த விமான இருக்கிற கூட இருந்தவர், உனக்கு தான் நன்றி சொல்லணும், என்னை நீ தான் காப்பாற்றிருக்கேன், நான் உனக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல. இதெல்லாம் இருக்கட்டும், நமக்குள்ள என்ன அப்படின்னு சொல்ல அவர் ஒரு சல்யூட்டை போகிறாரு நம்ம லியோவுக்கு. ஓகேன்னு சொல்லி போட்டு கையை கொடுத்து செகண்ட் கொடுத்துக்கிறாங்க 2 பேரும். அப்படியே கீழே இறங்கி வராங்க நம்ம ஹீரோ. அப்படியே அந்த மெடிக்கல் டீம் இருக்கிற அந்த பொண்ணு நம்ம ஹீரோங்களையும் பார்க்க ஒரே சந்தோஷம். எப்படியாவது தப்பிச்சு வந்துட்டான்ப்பா, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவருக்கு மூஞ்சில் ஒரு புன்சிரிப்பு. அதுக்கப்புறம் எல்லா விமானமும் தயாராகிடுச்சு, நீங்கள் அடுத்து பறக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு. எஸ் சார் அப்படின்னு ஆர்டர் கொடுக்க ஆளுக்கு ஒரு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ அடுத்த போருக்கு தயாராக இருக்குது, எல்லாமே ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லியோ திரும்பவும் வேறு நாட்டோட எல்லைக்குள்ளே போய் அப்படியே ஒரு கலக்கிறாப்புல. அப்படியே தண்ணியிலேருந்து ஓஷன்லேருந்து அப்படி மேலே போகவும் தண்ணி தெளிச்சிட்டு போகவும் விமானத்தில் அப்படி சும்மா விளையாடுறாரு. அப்படியே ஏரில் மேலே பறக்கிறாரு. அந்த இடத்துல அட்மாஸ்பியரில் அப்படியே காட்டுவாங்க பாருங்கள், ஸ்கைஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். ஸோ அப்படியே பறந்து போகிறாப்புல. உடனே கூட இருக்கிற கோ பைலட்டுன்னு கை காட்ட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம லியோ பார்க்குறார பார்த்துட்டு, நம்ம வெற்றிக்கு நீ தட்டி எறிஞ்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம லியோ என்ன பண்ணுறாரு, அப்படியே வெற்றி முத்திரையை காட்டுறாரு. அதோட படம் முடியுதுங்க. ஸோ நம்ம திறமையான ஒரு போர் விமானி எந்த அளவுக்கு அவங்க டெஸ்டிங் பண்ணி அந்த விமானத்தில் அந்த நாட்டுக்காக போராடி இருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய படம். இந்த படத்தோட பேர் போர்ன் டு ஃப்ளை, அதாவது பிறக்கிறதுக்கே அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ கடைசியில் என்ன ஆகுது, அந்த பசங்களாம் ஃபுட்பால் டீம் விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் நம்ம லியோ என்ன ஆகிறாரு, டக்குன்னு ஃப்ளைட் எடுத்து வராரு. அப்படியே 5 வண்ண கலரில் பறக்க விட்டுட்டு போகிறாரு. அவ்வளோதான். இதெல்லாம் மாணவர்கள் பார்க்குறாங்க. அதோடு இந்த படம் முடிகிறது. மீண்டும் ஒரு நல்ல இராணுவ நல்ல ஒரு படத்தையும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.